ஹாய் சொந்தங்களா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு என்னுடைய நெல்லி மரத்தை தான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு தோணுச்சு. சரி, இன்னைக்கு தண்ணி விட்டேன், அப்படியே ஒரு முறை பார்த்துடலாம் அப்படின்னு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தேன். பாம்பு வந்தப்போ இருந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாமே கொளுத்திட்டோம். ஒருவேளை அது கீழே படுத்திருந்தா போயிட்டுருக்குமோ அப்படின்னு சொல்லி. பாருங்கள், ஒரு ஆள் வந்தாச்சு எனக்கு துணையாக. ஸோ அப்போ எனக்கு முழுசுமே இந்த மரத்து மேலே நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சுங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த இந்த மரமே சுத்தமாக அப்படியே காஞ்சி போச்சு. ஒரு பகுதி ஃபுல்லாகவே காஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கிளை துளுத்து வந்தது, அது எப்படியோ உடஞ்சி போச்சு. மறுபடியும் இப்போ நான் காலையில் பார்க்குறேன், மறுபடியும் பாருங்கள், இங்கே அழகாக துளுத்துருக்குது. பாருங்கள், இந்த மரம் ஒரு பகுதி ஃபுல்லாகவே காஞ்சி போச்சு. டோட்டலாகவே நான் அப்செட் ஆகிட்டேன். ஏன்னா இது அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் நாகர்கோவிலிருந்து வாங்கிட்டு வந்தேன். இது இவ்வளோ கஷ்டப்பட்டு மறுபடியும் இதை நம்ம எங்கே போய் தேடி இதை வாங்குறதுங்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய கவலையாக போச்சு. எப்படி இதை நம்ம மறுபடியும் இவ்வளோ பெருசு கொண்டு வர முடியுமா? ஏன்னா நிறைய காய் கொடுத்துச்சுங்க எனக்கு. இந்த மரம் நிறைய காய்கள் கொடுத்துச்சு, நிறைய காய்கள் சொல்லவே முடியாது. அவ்வளோ எல்லாமே எங்கள் வீட்டுக்கு வர எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆனாங்க. பாருங்கள், இதெல்லாம் சுத்தமாக காஞ்சி போச்சு அப்படின்ற ஒரு நிலைமைக்குள்ளே தான் நான் வந்தேன். ஆனால் பாருங்கள், நல்லா துளுத்துருக்குறாங்க. பெரிய ஷாக் என்னென்னா, காய் விட்டுருக்குறாங்க. நான் நினச்சேன் இந்த கதையே முடிஞ்சிச்சு, மரம் போச்சு நமக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் பாருங்கள், கொத்து கொத்தாக காய்ச்சிருக்காங்க. எவ்வளோ அழகாக பாருங்களேன், திராட்சை கொத்து மாதிரி இருக்கா. ரொம்ப அழகாக, எனக்கு உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்து அதை ஆளாக்கி அது நமக்கு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதோ, இல்லை இல்லாமல் போயிடுச்சேன்னு நினைக்கும் போது அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த மரம் ஒன்றுமே ஆகாமல் இருந்திருந்தால் எனக்கு நிறைய காய்கள் நிச்சயமாகவே கிடச்சிருக்குங்க. பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்குங்க உண்மையாக. இதில் நான் ஊறுகாய் போட்டு வச்சுருந்தேன், அவ்வளோ டேஸ்ட்டு. நான் ஒரு காய் மட்டும் உங்களுக்கு காட்டலான்னு நினைக்கிறேன். இங்கே கீழே ஒரு காய் பழுத்து விழுந்துட்டுருக்குது. இது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இந்த விரல் அளவுக்கு இருக்குது. உள்ளங்கையில் வச்சோன்னா நமக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. இதை விட பெருசு தாங்க இங்கே இருக்கிற காயும் கூட, இதை விட ரொம்ப பெருசாக இருக்குது. ரொம்ப பெரிய காய், ரொம்ப பெரிய காய். இங்கே நிழலாக இருக்கிறதுனால இது அவ்வளோ நமக்கு தெரியல. எங்காவது கொஞ்சம் சத்தம் கேட்டால் கூட பாம்போன்ற மாதிரியே தோணுது. இது எந்த அளவுக்கு கேமராவில் உங்களுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ரொம்ப பெரிய காயாக இருக்குது. என்னன்னா அவ்வளோ புளிப்பு. இதை நாகர்கோவிலில் நான் போயிருந்தப்போ பெரும்பாலும் எதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்புக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. அவ்வளோ டேஸ்டி, அவ்வளோ நல்லாயிருக்கு. எங்கள் வீட்டுக்கு வந்திருந்த விருந்தாளிகளுக்கும் நான் இதை கொடுத்து அமுச்சு விட்டுருந்தேன். அவங்க ரொம்ப ஷாக், இது என்ன புதுசாக இருக்குது, நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம். உண்மையாகவே நான் நாகர்கோவில் போயிருந்த அப்போ தான் இப்படியும் ஒரு நெல்லி இருக்குன்னு எனக்கு நிஜமாகவே தெரியும். நான் அப்போ தான் அந்த நெல்லியை பார்த்தேன். எவ்வளோ அழகாக தூங்கிட்டுருக்கு பாருங்கள். அவங்க இதை கொண்டு போனாங்க. நிறைய நான் பறித்து கொடுத்துட்டேன்னா, அவ்வளவும் எனக்கும் வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்மளுடைய இந்த இடமும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, சின்ன ஊட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இந்த கிளை உடஞ்சிச்சுங்க. ஆனால் இதை நான் உடச்சிடல, நான் அதை அப்படியே விட்டேன். என்னன்னா ஒரே ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு, கண்டிப்பாக இது துளுக்கும்னு. அதே மாதிரி பாருங்கள், என் நம்பிக்கை வீணாக போவே இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இங்கேருந்து இது துளுத்துருச்சு. இங்கே சொந்தக்காருக்கு நான் சொன்னேன், இதை மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க, மீன் குழம்புல புளிக்கு பதில் இதை போடலாம் அப்படின்னு. அவங்க போய் வச்சு சாப்பிட்ருக்குறாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஊறுகாய் பண்ணியிருந்தேன், அவ்வளோ
எப்படிங்க சொல்கிறது, நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கே வாய் ஊறுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு ரொம்ப 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 புளிப்பு, ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ரொம்ப கோல்டுங்க இது, ரொம்ப கோல்டு, ரொம்ப கோல்டு. நான் வந்து ஒரு சந்தேகத்தில் தான் இந்த கிளையை வந்து நான் வச்சுருந்தேன். இதை போட்டுருவோம், இதை சாப்பிட முடியாது, ஏன்னா எனக்கு பயங்கர கோல்டு, அது அப்படியே இருக்கட்டும். இந்த கிளையை நான் வச்சுருந்தேன். இது என்ன தான் நடக்குது பார்ப்போம். ஏன்னா பாதி வந்து கட்டாக இருக்குது, பாதி வந்து இருக்குது பாருங்கள். பாதி கட்டாக இருக்குது, பாதி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த களை மொத்தமாக அப்படியே வந்து கருகி காஞ்சி போச்சு. பட் அங்கே இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா துளுத்துருக்கு பாருங்கள். இந்த பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பர். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. காலையில் இவங்களுக்கு எல்லாம் தண்ணி விட்டுட்டு இவங்கள வந்து பார்த்ததும் எனக்கு அவ்வளோ மன மகிழ்ச்சி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக இந்த பூ கலரே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பட் அவ்வளோ அப்படியே பிளட் ரெட்டு கலர் இது, அவ்வளோ அழகாக இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு வசனத்தை படித்தேன். இன்றைக்கும் உங்களோட கூட சில விஷயத்த அப்படியே பேசிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த பக்கமாக வரேன் பாருங்கள். இதெல்லாம் புதிய துளிர் வரை எவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன பேச போகிறேன், இந்த நம்பிக்கையை பற்றி தான் பேச போகிறேன். நிறைய வந்து நம்பிக்கையை பற்றி நான் பேசியிருக்கிறேன். பட் இன்றைக்கும் எனக்கு இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு வந்து தோணுச்சு. என்னன்னா, இந்த கிளை வந்து வரவே வராது, அவ்வளோதான், இந்த மரமே போயிடும் அப்படின்னு நினச்சேன். ஆனாலும் எனக்கு ஒரு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு ஓரமாக அப்படி சொல்லுவோமா. ஒரு பக்கத்தில் வந்து நெகட்டிவாக இருந்தாலும் மறுபக்கத்தில் எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தான் நான் வந்து திங்க் பண்ணேன். கண்டிப்பாக இது நமக்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு. இங்கே பாருங்கள், இதையும் நான் அப்படியே தான் விட்டுருந்தேன். பட் இதிலேருந்து எந்த துளிருமே வந்து வரலை, சரிங்களா. ஆனால் இந்த கிளையில் இதையும் அப்படியே தான் நான் விட்டேன். ஆனால் இந்த கிளையிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து துளிர் வந்திருக்கு. நான் என்ன காலையில் வசனம் படித்தேன்னா, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் வந்து எழுந்திருப்பான் அப்படின்னு நீதிமொழிகள் 24 அதிகாரத்தில் நான் வந்து பார்த்தேன். நம்ம எடுக்கிற முயற்சிகளும் சரி, நம்ம எடுக்கிற எந்த ஒரு காரியமும் சரி, நமக்கு வந்து நம்ம விரும்புகிறோம் அந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு வந்து நம்ம விரும்பி தான் அதை வந்து செய்கிறோம். நமக்கு அதில் நாலேஜ் இருக்கிறதுனால தான், அதை குறித்ததான அனுபவம், அதை குறித்ததான முழு விவரமும் நமக்கு தெரிஞ்ச பிறகு தான் நம்ம வந்து சில காரியத்தில் வந்து இறங்குறோம். இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு வந்து நம்ம இறங்கி வேலை செய்கிறோம். அப்படி இருந்தும் கூட, அவ்வளோ அனுபவம் இருந்தும் நாம் கொடுக்குற நிறைய டிப்ஸு, நிறைய விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரயோஜனமாக இருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் நமக்குன்னு நம்ம எடுத்து செய்யும் பொழுது தான் தோல்வி, நம்மளால் முடியாமல் போகிறது, ஏதோ ஒரு விதத்தில் வந்து தோற்று போயிட்டோம் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்குள்ளே நம்ம வந்து நின்றுடுறோம். இந்த வசனம் என்னை உணர்த்தின ஒரே ஒரு விஷயம், அதுக்கு தகுந்த மாதிரி பைபிள் படிச்சுட்டு காலையில் தோட்டத்துக்கு தண்ணி விடலான்னு வரும்போது எனக்கு இந்த மரமும் அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரியே தான் இருந்தது எனக்கு. என்னென்னா, 7 தரம் விழுந்தாலும் மறுபடியும் அவன் வந்து எழுந்திருப்பான். நம்ம நல்ல மனமுடையவங்களாக நல்ல காரியங்களை நம்ம செய்யும் பொழுது, நம்ம 7 முறை விழுந்துட்டா கூட நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை வேணும். இங்கே கூட பாருங்கள், அப்படியே இந்த இது வந்து ஓட்ட விட்டுருக்கு. பட் இருந்தாலும் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக துளுத்து இதில் அப்படியே வந்து கிளைகள் போயிருக்கு பாருங்கள். ஆனால் மேலே காஞ்சிருக்கு, சைட்லலாம் இருக்குது. ஸோ நமக்கு வந்து நம்பிக்கை தான் வந்து ரொம்ப பெருசு. நம்ம அந்த நம்பிக்கை வந்து விட்டுறக்கூடாது. நம்ம வந்து ஒரு முறை நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோன்றதுனால
நமக்கு எல்லாமே வந்து நமக்கு தோல்வியாகவே முடிஞ்சிரும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, நம்மளை போல் ஒரு முட்டாள் வந்து யாருமே இருக்க முடியாது. தோல்வி வரும். அந்த தோல்வி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும். அந்த பாடத்தை நாம் சரியாக வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பாடத்தை சரியாக நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, மறுபடியும் நம்ம செய்யும் பொழுது அதில் வந்து நமக்கு நல்லது வந்து நடக்கும். எனக்கு ஒரு விஷயம் உங்களோட கூட சொல்லணும் அப்படின்னு தோணுது. அதனால் வந்து நான் சொல்கிறேன். நம்ம வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம், ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறோம், ஏன் நம்ம கப்பலில் கூட வந்து ட்ராவல் பண்ணுறோம். நமக்கு என்னென்னா, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வர வேண்டிய எந்த வாகனமாக இருந்தாலும், பஸ்ஸோ ட்ரெயினோ ஃப்ளைட்டோ கப்பலோ ஏதோ ஒன்று, நம்ம போகணும், அந்த இடத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் இருக்கும். அது மேலே தான் நம்மளுடைய முழு சிந்தனையும் இருக்கும். நம்ம போயிட்டு நம்ம ஊருக்கு போய் சேரணும், இல்லை நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம். அதை ஏறும்போது நம்ம ஃப்ளைட்டில் ஏறி உக்காந்தாலும் சரி, நம்ம பஸ்ஸில் உட்காந்தாலும் சரி, நம்ம உட்காரும்போது டிரைவரையோ பைலட்டையோ பார்த்து நம்ம உட்கார்றதே கிடையாது. அவங்க யார், அவங்க நல்லா வந்து இந்த வாகனத்தை வந்து இயக்குவாங்களா, அப்படியெல்லாம் நம்ம வந்து யாருக்கிட்டையும் கேள்வி கேட்டோ இல்லைன்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டோ அவங்களுடைய சர்டிஃபிகேட்டு பார்த்தோ நாம் வந்து நிச்சயமாக நம்ம வாகனத்தில் வந்து ஏறுறதே கிடையாது. திடீர்னு நம்ம போகணுன்னு நினைப்போம். ஒரு ஆட்டோ கிடச்சிச்சு அப்படின்னாலும் அந்த ஆட்டோவில் உடனே ஏறிட்டு நம்ம எங்கே போகணுமோ அதை வந்து நம்ம சொல்லிவிடுவோம். அவங்க வந்து அந்த இடத்துல நம்மளை கொண்டு போய் விட்டுருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். அதுக்காக நம்ம வந்து அவங்கக்கிட்ட போய் நீ எத்தனை வருஷமாக வண்டி ஓட்டுற, இது வரைக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கா, உன் மேலே ஏதாவது கேஸ் இருக்குதா, நல்லா ஓட்டுவியா, அப்படியெல்லாம் நம்ம கேட்குறதே கிடையாது. நமக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா அவங்க வந்து ஓட்டுவாங்க. பாருங்களேன், ஆட்டோ ஓட்டுற டிரைவர் மேலேயோ, பஸ்ஸு டிரைவர் மேலே, வந்து டாக்ஸி டிரைவர் மேலே, ஃப்ளைட்டோ கப்பலை ஓட்டுற பைலட் மேலே, ட்ரெயின் ஓட்டுறவங்க மேலே, அவங்க மேலே எல்லாம் நமக்கு வந்துட்டு நம்பிக்கை இருக்குது. அவங்க வந்து சரியான நேரத்தில் நம்மளை வந்து கொண்டு போய் விட்டுருவாங்க. சில ட்ரெயினாக இருந்தாலும் பஸ்ஸாக இருந்தாலும் சில நேரம் வந்து நான் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். என்ன, இந்த பஸ்ஸில் போனோம் அப்படின்னா இது கொஞ்சம் லேட் ஆகும், இது வந்து கொஞ்சம் ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு போகும். பட் இந்த பஸ்ஸு ஏறணும் அப்படின்னா நான் ஸ்டாப்பாக போயிட்டு வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து போய் நம்ம இடத்த சேர்ந்துருவோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அதையும் நாம் வந்து சூஸ் பண்ணுறோம். இந்த பஸ்ஸில் போகலாமா, அந்த பஸ்ஸில் போகலாமா அப்படின்னு. ட்ரெயின் கூட பாருங்களேன், ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் நின்று போகிற ட்ரெயினும் இருக்குது, பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி ட்ரெயினும் இருக்குது. நமக்கு வந்து பயணம் பண்ணும் பொழுது நம்ம போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு தான் எந்த ஒரு வாகனத்துலேயும் பயணம் பண்ணுறோமோ தவிர வேறு எந்த சிந்தனையும் நமக்கு வந்து அந்த நேரத்தில் வர்றதே கிடையாது. நமக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதில் நான் ஒன்று கேட்க தான் விரும்புகிறேன். இன்றைக்கி ரொம்ப சோர்ந்து போயிட்டு, ஏடா எது எடுத்தாலுமே நமக்கு ஒரு தோல்வியாகவே இருக்குது, எதுலேயுமே நம்மளால் வந்து ஒரு கட்டத்துக்கு முன்னேற முடியலையே, இதே லெவலில் தானே நம்ம இருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு வேளை மனம் உடஞ்சிட்டு கூட நீங்கள் இதை வந்து பார்த்துட்ருக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ கூட இந்த மன நிலைமையிலேருந்து உங்களோட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு எல்லாம் நான் ஒரு விஷயத்தை தான் சொல்ல வந்து நான் விரும்புகிறேன். இது முடங்கிடுச்சு, இது நடக்கலை, இல்லை 2-3 முறை கூட நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டேன், இல்லை ஒரு 10 முறை நான் ட்ரை பண்ணிட்டேன், என்னால் வந்து
இதை வந்து பில்ட் பண்ண முடியல, இதில் எந்த வளர்ச்சியுமே நான் வந்து காண முடியல. அதனால் நீங்கள் வந்து விட்டுறணும், இது வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னா உண்மையாகவே அது முடியாதா அப்படிங்கிறத முதல்ல யோசித்துருங்க. இல்லை முடிகிற விஷயம், சாதகமான விஷயத்தை எனக்கு சாதகமாக அமைக்கிறதுக்கான காரியத்தை நான் சரியாக செய்யாமல் விட்டதுனால இது என்னால் சாதிக்க முடியலையான்னு யோசிங்க. அந்த வெற்றி அடையிறதுக்கு என்னுடைய முயற்சிகள் வந்து சிலது என்கிட்டயே குறை இருக்குது அப்படின்னா விட்டுறாதீங்க. அதை தான் சொல்ல வரேன். யாருன்னே தெரியாத ஒரு பைலட் மேலேயோ இல்லை ஒரு டிரைவர் மேலேயோ வந்து நாம் வைக்கிற நம்பிக்கை ஏன் நம்ம மேலே நாம் வைக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கேள்வியே. ஏன் நம்ம மேலே நமக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் போகுது? நம்பலாமே. நம்மளை நம்பவே நம்பாட்டி நம்மளை யார் நம்புவாங்க? நம்மளை நம்பலாமே. நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சு செய்கிற காரியத்தை விட வேற யாராலையுங்க அதை சரியாக வந்து செஞ்சு முடிக்கவே முடியாது. உண்மையாக நான் சொல்கிறேன். இப்போ இந்த கிளைகள் கூட இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் முன்னாடி காட்டினேன், அது உங்களுக்கு சரியாக தெரிஞ்சுதான் என்னன்னு தெரில. இங்கே பாருங்களேன், எனக்கே நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. இந்த மரம் செத்து போயிடும், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு இது கதை அப்படின்னு நினச்சேன் நான். ஆனாலும் இந்த மரத்தினுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கதை முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஆனால் அங்கேயும் ஒரு பச்சை பசேல்னு ஒன்று துளுத்துருக்கு பாருங்கள். இந்த மரத்துக்கும் செடிக்கும் கொடிக்கும் வாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உணர்வுகள் இருக்குது. இங்கே நான் ஒன்று விட்டு வச்சுருந்தேன், இது துளுக்கலை. ஆனால் இங்கே விட்டு வச்சிருந்து இங்கே ஒரு புதிய துளிர். ஸோ இந்த ஒரு தோல்வி ஆயிட்டதுனால அடுத்த வெற்றி நமக்கு இல்லைன்னெல்லாம் இல்லவே இல்லைங்க. இதோ இந்த கிளை மாதிரி இதுவும் உடஞ்சி தான் அப்படியே தொங்கிட்டு இருக்கு. இது எப்படி வந்து ஒரு துளிர் விட்டுச்சோ அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட ஒரு முறை போச்சு அப்படின்னா அடுத்த முறை நமக்கு ஒரு வெற்றி இருக்கும். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் அப்படின்னு நான் பைபிளில் வாசித்த வசனம் மாதிரி தான். நீங்கள் எவ்வளோ நல்லது செஞ்சு நல்லதே நினச்சி நல்ல காரியங்களை செஞ்சும் உங்களுக்கு தீமை தான் வருது, உங்களால் வந்துட்டு மீண்டு வர முடியல, நல்லது செஞ்சு எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு மட்டும் நினச்சிட்டு நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யாமல் போயிடாதீங்க. நம்பிக்கையை வந்து நீங்கள் விட்டுறாதீங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. நீங்கள் செய்கிற வேலை மேலே நம்பிக்கை வைங்க. கட்டாயமாக நமக்கு ஒரு நேரம் அது வந்து பலனை கொடுக்கறதா இருக்கும். கண்டிப்பாக கொடுக்கும். அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நான் சொன்னேன் இல்லைங்களா, யாருன்னே தெரியாதவங்க மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். நான் யார் அப்படின்னு எனக்கு தெரியும், என் திறமை என்ன அப்படின்னு மற்றவங்களை விட எனக்கு தெரியும், என்னால் எது முடியும்னு மற்றவங்க சொல்கிறத விட எனக்கு தெரியும் என்னால் எது முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம தான் அதுக்கு ஒரு முடிவை கொண்டு வரணும். நம்பிக்கையை மட்டும் என்றைக்கும் நம்ம வந்து கைவிட்டுறவே கூடாது. மற்றவங்க வந்து நம்மளை தூக்கி நிறுத்துவாங்களான்னு பார்க்குறத விட நான் நின்று மற்றவங்கள தூக்கி நிற்க வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலே போதுங்க, நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் நிச்சயமாக. நம்பிக்கையை மாத்திரம் எப்பவுமே இழந்துடாதீங்க. உங்களால் இன்றைக்கி எது முடியல அப்படின்னு நினச்சிட்டு நான் இவ்வளோ தான் போகல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த எண்ணங்களை வந்து நீங்கள் எடுத்து போட்டுட்டு நான் இப்படி தான் அப்படின்னு உங்களுடைய அதிகமான திறமையும் உங்களுடைய ஞானத்தையும் உங்களுடைய பலத்தையும் நீங்கள் வந்து பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக நீங்களும் ஒரு கட்டத்தில் எதையெல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்களோ அதை திரும்பி உங்களால் வந்துட்டு பிடிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. நம்மளை சுற்றி நெகட்டிவான விஷயங்கள், தீமையான விஷயங்கள் நடக்கிறது உண்மை தான், இல்லைன்னு சொல்லவே முடியாது. எவ்வளோ தீமையான விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்தாலும்
அந்த தீமைக்குள்ளவே இருந்துட்டு நம்ம ஒரு நன்மையான பலனை வந்து நம்ம அடையிறதுக்கான முயற்சிகளை தான் நம்ம வந்து பார்க்கணுமே தவிர, தீமையை பார்த்து நம்ம பயந்துட்டோம் அப்படின்னா நன்மையான ஒரு விஷயத்தில் நம்மளால் நிற்க முடியாது. நமக்கு எப்பவுமே தீமை செய்கிறவங்க தான் நிறைய பேருன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு நன்மை செய்கிறவங்க நல்ல உள்ளங்கள் யாரோ ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே நல்லவங்க வந்து நமக்கு கிடைக்கிறது ரொம்ப அரிதான ஒரு காரியம். அதனால் மனசு மாத்திரம் நீங்கள் வந்து விட்டு போயிடாதீங்க. மனசு தளர விட்டுறாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. நீங்களாவே முடிகிற காரியத்தை வந்து முடியாதுன்னு ஒரு தவறான ஒரு முடிவை வந்து தயவு செய்து நீங்கள் எடுத்துடாதீங்க. முயற்சி செய்வோர் இகழ்ச்சி அடைய மாட்டார்கள். நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா ஒரு நிமிஷம் கூட நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நிமிஷத்தை திரும்பியும் நம்ம வந்து கொண்டு வர முடியாது. அது போயிட்டே இருக்கும், அது பாஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த நேரங்கள் திரும்பி நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அப்படி தான் உங்களுக்கான நேரங்களை நீங்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடுங்க. ஒரு 40 வயசு மிஞ்சி போனால் ஒரு 45 வயசு வரைக்கும் தாங்க நம்மளுடைய ஓட்டங்கள், அந்த வெறித்தனம், அந்த கொலவெறி, சாதிக்கணும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம். அந்த 45 தாண்டிட்டாலே நம்மளால் ஒன்றுமே முடியாமல் போயிடும். நம்மளை அறியாதையே நமக்குள்ளே ஒரு பெலன் வந்து கூனி குறுகி போன மாதிரி ஆகிடும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு இருக்கிற பெலனில் நம்ம எல்லாத்தையுமே வந்து சாதிக்கிறவங்களா இருக்கணும். ஒரு கூட்ட ஜனம் இருந்துச்சு. அவங்க வந்து எப்பவுமே அவங்களுடைய சேகரிப்புக்கெல்லாம் அவங்களாம் வந்து விதைச்சி நிலத்தை பண்படுத்தி எல்லாத்தையுமே வந்து அவங்க தங்களுக்கு சேகரிக்கிறதுக்கான நாட்கள் வரும் பார்த்திங்களா. விதை போட்டுருவாங்க, பயிர்கள் எல்லாம் வந்துடும். ஆனால் பலனை மட்டும் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் வேறு ஒரு கூட்டத்தார் வந்து அவங்களுடைய தானியத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ரொம்ப சோர்ந்து போயிட்டு அப்போ தான் அவர் பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிதியோன்னு. ஆனால் ரொம்ப சோர்வாயிட்டு கடவுளை நோக்கிட்டு வந்து அவங்க வேண்டுதல் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லியிருக்காங்க, அவங்களெல்லாம் கடவுளே நீங்கள் தான் பாதுகாத்தீங்க, நீங்கள் தான் நடத்துனீங்க அப்படின்னு. இப்போ அந்த கடவுள் எங்கள் வாழ்க்கையில் இல்லையா? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், எங்கள் உழைப்பு வேறு யாரோ எடுத்துக்கிறாங்க, எங்களுடைய பலனை வேறு யாரோ எடுத்துக்கிறாங்க. நாங்கள் விதைக்கிறோம், எல்லாத்தையுமே நாங்கள் செய்கிறோம், ஆனால் அந்த தானியத்தை எங்களால் எடுக்க முடியலையே, கடவுள் இல்லையா அப்படின்னு. அப்போ தான் கடவுள் வந்து அவங்களுக்கு நேராக வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ, உன்னோட இருக்கிறது நான் உன் தேவன் இல்லையா அப்படின்னு பைபிளில் ஒரு ஸ்டோரி ஒன்று வாசித்தேன். ஸோ இன்றைக்கி நான் அதை தான் உங்களுக்கு சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு உங்கள் காரியத்தை நீங்கள் செய்யுங்க. தயங்கி செய்யாதீங்க, குழப்பத்தோடு செய்யாதீங்க, வருத்தத்தோடு செய்யாதீங்க. எந்த முடிவாக இருந்தாலும் தெளிவாக சமாதானமாக மன மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது ஒரு முடிவு எடுங்க. மனக்குழப்பத்திலையோ துக்கத்திலையோ வேதனையிலையோ டென்ஷன்லேயோ கலக்கத்துலேயோ கண்ணீர்லேயோ நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நிச்சயமாக அந்த முடிவு வந்து ஒரு நல்ல நிலைமைக்குள்ளே நம்மளை நிஜமாகவே கொண்டு போய் விடாது. ஸோ அதனால் நல்ல தெளிவான முடிவை எடுங்க, தெளிவான காரியங்களை செய்யுங்க. கடவுள் நிச்சயமாக அவங்கள கைவிட மாட்டாங்க. நல்ல மனிதர்கள் கரம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம் இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமைக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாகவே தேவையானவங்களுக்கு நம்மளால் முடிந்த நன்மைகளை வந்து நாம் செய்ய முடியும். இன்றைக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு எப்பவுமே வந்து இந்த காரியத்தை நம்மளால் வந்து பிடிக்க முடியாது. நான் ஏன் இவ்வளோ விஷயங்களை சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு ஒன்று கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கணும், அதோடு கூட நம்ம மேலேயும் நமக்கு வந்து நம்பிக்கை இருக்கணும். நான் முன்னாடி ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன், கடவுள் யாரையுமே வந்து வெறுமையாக வந்து விடவே இல்லை. எல்லாருக்கும் ஒரு ஒரு சாமர்த்தியத்தையும் ஒரு டேலண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து நம்ம பயன்படுத்துவோம். சரியாக நம்ம பயன்படுத்தணுன்னா சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான நாளில் நாம் அதை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக நமக்கு வெற்றி நிச்சயம்.
ஸோ விழுந்துட்டேன்னு நினைக்காதீங்க. எத்தனை முறை விழுந்தாலும் பாடங்களை கற்றுக்குறோங்கிறத மறக்காதீங்க. திரும்பி எழுந்துருங்க. நீங்கள் நிச்சயமாக சாதிப்பீங்க. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிச்சு, யாருக்காவது இது தேவைப்படுது, இவங்களுக்கு இதை அனுப்பிச்சி விட்டால் அது அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவை அவங்களுக்கு நீங்கள் அனுப்பிச்சி கொடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ சொந்தங்களா. ஹாப்பி கார்டனிங்.